తమిళనాడు సీఎం అయ్యాక విజయ్ మొదటి సభ తిరుచిలో జరుగుతోంది. తాను సీఎంగా రాలేదని ప్రజా సేవకుడిగా వచ్చానని విజయ్ తెలిపారు. ప్రత్యర్థులు ఏం మాట్లాడుకున్నా పర్వాలేదని, తాను మాత్రం ప్రజల కోసం పనిచేస్తూనే ఉంటాను అని అన్నారు. వాళ్ళెంత తిడుతుంటే టీవీకి అంత ఎత్తుకు ఎదుగుతుందని తెలిపారు. காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே கேளுங்கங்கறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளே போய் கேளுங்கங்கறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு, நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். மறுபடியும் சொல்றேன், நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க, நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள்.